ஆக்சுவலி மையின்றது பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்குன்னு மை கிடையாதும்மா. நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து நிறைய பேர் என்கிட்ட வரவங்க கேட்பாங்க, பை எனக்கு 5,00,000 கடன் இருக்குது, எனக்கு 10,00,000 கடன் இருக்குது, எனக்கு பரிகாரம் பண்ணி கடனை தீர்த்து கொடுங்க அப்படின்னு. கடனை தீர்க்கறதுக்கு பரிகாரம் தான் முதல் அந்த மாதிரி நாட்டோட கடன் தான் அடிச்சிடலாம். உண்மை. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதும்மா. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நிறைய பேர் இது ஃபேக்காகவே நினச்சிட்டு இருக்காங்க. பரிகாரம் பண்ணி கடன் அடைய முடியுமான்னு கிடையாது. பரிகாரம் பண்ணி உங்களுக்கு மேலேருந்து பணம் வருமானு கேட்டால் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து சீக்கிரம் செய்கிறது தான் பரிகாரம். உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்த வந்து தக்க வைக்காமல் எங்கேயும் தடங்கள் இல்லாமல் சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட சேர்றது தான் இந்த பரிகாரம். இப்போ உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இந்த பணம் வரணும்னா அதை நீங்கள் நார்மலாக போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக வரும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 மாதத்தில் தருவான், 4 மாதம் என்ன வச்சுருப்பான். ஆனால் ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணும்போது என்ன ஆகுனா சீக்கிரம் வரும். அந்த இழுப்புத்தன்மை உனக்கு சீக்கிரம் கொண்டு கொடுக்கும். ஏன்னா உங்களோட சுற்றி பாசிட்டிவ் வந்துடும், உங்களுக்கு அந்த தருணம் வந்துடும், அதோட ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடும், அந்த காசு வரக்கூடிய ஒரு அப்போ சீக்கிரம் வரும். இதுதான் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பரிகாரம் மூலிமா வேலைப்பாடு செஞ்சு கொடுத்து கடன் அடிக்கிறது ஒரு விதம்னா, இப்போ செல்ஃபாகவே சில பேருக்கு வந்து கடன் அடிக்கிறதுக்கு இப்போ மைத்திரி முகூர்த்தம் சொல்லுவேன், நிறைய முகூர்த்தம் சொல்லியிருக்கேன், தேவலோக நேரத்தில் சில விஷயம் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது நீங்கள் கேட்ட மையின்னு கேட்டிங்க இல்லையா, அந்த மையிலே ஒரு வகை இருக்குது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு இந்த மை வச்சுட்டு போனால் வியாபாரம் 100% சொல்லுவேன். மை இருக்குது, வியாபாரத்துக்கு மை இருக்குது, ஆண் பெண் வசியம் மை இருக்குது, கணவன் மனைவிக்கு இருக்குது, காதல் இருக்குது, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்குது, அம்மாவுக்கு பையன் சொல் பேச்சை கேட்கறதுக்கு மை இருக்குது, எல்லாத்துக்குமே மை இருக்குது.